பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவரே உங்களை எல்லா தீங்குக்கும், தீமைக்கும், பொல்லாப்புக்கும் விலக்கி காப்பார். என்றென்றைக்கும் அவர் காப்பார். ஏனென்றால் எப்போதும் அவர் உங்களோடு கூட இருக்கிறவர். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2ஆம் தேதி நம்முடைய தேசத்தின் மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள். இன்றைக்கு அரசு விடுமுறை நாள். இந்த நாளில் தேவ சமூகத்தில் காத்திருந்து வேதத்தை வாசிக்கவும், தியானிக்கவும், தேவனை தேடவும் நீங்கள் அர்ப்பணிக்கணும்னு உங்களை அன்போடு கூட நான் ஆரம்ப நேரத்திலேயே கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்குரிய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்தை திறந்து என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். ஆண்டவர் சொன்ன ஏராளமான ஆலோசனைகளில் மிகவும் முக்கியமானது நம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய வல்லமையான அபிஷேகத்தின் நிறைவு உங்களுக்குள் பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் எருசலேமிலிருந்து நீங்கள் புறப்பட்டு போகாதீங்க. அடுத்தடுத்த ஊர்களுக்கு, ஊழியங்களுக்கு போகாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும். என்ன வாக்குத்தத்தம்? ஆமென். உன்னதத்திலிருந்து வரும் பலன் என்ற அந்த வாக்குத்தத்தம், அந்த அபிஷேகம். அப்போ வாக்குத்தத்தங்களின் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு காலையில் சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை சொன்னாரோ அதை நிறைவேற்ற அவர் ஒரு நாளும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 33 அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தருளினார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினதை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒரு வாக்குத்தத்தம் சொன்னால் அது கட்டாயம் நிறைவேறும். இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரோடு பயணிக்கிற நீங்கள், பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற நானும் அந்த வாக்குத்தத்தங்களை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அபிஷேகம் பெறாமல் இருந்தால் என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் தருவார். அப்படி இருக்காதீங்க. காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இந்த அபிஷேகத்தை தாங்கப்பான்னு கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் தருவார். மட்டுமல்ல, இதே போல என்னென்ன வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு கடந்த நாட்கள் தேவன் வாக்கு அருளினாரோ அந்த வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டுங்க. திரும்ப திரும்ப அந்த வாக்கு தத்தத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமாய் வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு மாற மாட்டார். இன்றைக்குரிய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. அப்படியே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிடலாம். நல்ல பிதாவே, அன்றைக்கு சீடர்களுக்கு நீர் சொன்னதை அவர்கள் கவனமாய் கடைபிடித்து அந்த அபிஷேகம் தங்கள் மேல் ஊற்றப்படுகிற வரைக்கும் எருசலேமில் காத்திருந்து, கர்த்தாவே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் காண்கிறபடி அந்த உன்னதமான ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டு அக்கினியாய் பிரகாசித்தது போல இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் யாராயிருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், ஆண்டவரே, இந்தியாவின் எந்த மூலையில் இருந்தாலும், அல்ல உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொன்னீங்களே, உங்களுடைய வார்த்தையின்படி நிரப்புங்கப்பா. நிரப்புகிறது மாத்திரமல்ல, அவர்களை நடத்துங்கப்பா. வல்லமையினாலும் கிருபையினாலும் நிரப்பி நடத்துங்கப்பா. அது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களுக்கு அவர்களை பாத்திரவான்களாக கர்த்தர் மாற்றுங்க. உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபத்தை கேட்டு முழு குடும்பத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ஹிந்தி பேசுகிற பிள்ளைகளாக இருக்கலாம், ஹிந்தி மொழியிலே உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பலாம்.
ஹிந்தியில் உங்களுடைய கமெண்ட்டை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஓகே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். குறிப்பாய் வட மாநிலங்களில் இருக்கிறவர்கள், எந்த மாநிலத்தில் இருந்து எங்களோடு கூட நீங்கள் கேட்குறீங்க என்று எனக்கு தெரியப்படுத்தினால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? அந்த மாநிலத்தின் எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.